ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எலக்ட்ரிக்கல் தமிழ் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் எல்லாமே மோட்ரு நீர்மூழ்கி மோட்ரு போட்டிருப்போம். சிங்கிள் பேஸ் மோட்ரு. அதில் வந்து சாட்ரு வந்து சுவிட்சை ஆன் பண்ண உடனே ஒரு 2 நிமிஷம் சாட்ரு விழுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற இதில் வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு 2 நிமிஷத்தில் திரும்ப வந்து சாட்ரு பொத்துன்னு வீழ்ந்துருது. ஆன் பண்ண 2 நிமிஷம் தான். அது ஷார்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன், அது தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன். இதில் ஒருத்தர் என்ன பண்ணார், ஒருத்தர் எலக்ட்ரிஷியன் சொன்னது அவர் என்ன பண்ணார், இது வந்து மோட்டரில் ஏதோ ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லி மோட்டரையும் இழுத்து மோட்டரில் ஒயரு புஷ் ஏதாவது பிடிச்சிருக்கும், அதனால தான் இப்படி சாட்ரு விழுது. தண்ணி ஆனால் ஒரு 2 நிமிஷம் ஊற்றுது, ஆனால் கரெக்டாக ஆம்ஸும் கரெக்டாக 10 ஆம்ஸ் எடுக்குது. பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மோட்டர் அடித்து ஏதாவது ஒயர் ஏதாவது ஃபால்ட்டுன்னு சொல்லி மோட்டரை வெளியில் இழுத்து கிட்டத்தட்ட ஒரு 150 அடி போர். அதில் வந்து வெளியில் மோட்டரை இழுத்து திரும்ப செக் பண்ணிட்டு திரும்ப இறக்கிட்டு திரும்ப இதையும் வந்து அந்த ஒரு நிமிஷத்தில் வந்து கொஞ்சம் சரி பண்ணி போட்டு போயிருக்காரு. ஆனால் பட்டு கண்டென்சர் போயிடுச்சு அடுத்து. அப்போ அந்த டைமில் கண்டென்சர் போனோடனே கண்டென்சர் திரும்ப மாற்றினோடனே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். பீஸ் மட்டும் வாங்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணாங்க, திரும்ப அதே போல் ஒரு 2 நாள் கழித்து திரும்ப மோட்டரில் வந்து சாட்ரு திரும்ப இது போல் ஒரு 2 நிமிஷம் தான் மோட்ரு ஓடுது, ஆம்ஸும் 10 ஆம்ஸ் எடுக்குது, ஆனால் மோட்டர் 2 நிமிஷம் ஓடுதுன்னு சொல்லி நம்மள்ட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2 நிமிஷம் ஓடுது, அதுக்கப்புறம் மோட்டர் ஆஃப் ஆகிடுது. என்ன காரணம்னு சொன்னாங்க. திரும்ப நான் போயிட்டு செக் பண்ணேன். திரும்ப வந்து கண்டென்சரும் செக் பண்ணேன். கண்டென்சர் கரெக்டாக இருந்துச்சு. கண்டென்சர் எந்த பிரச்சனையும் கிடையாது. திரும்ப வேறு என்ன ஃபால்ட்டுனா, இதில் 10 ஆம்ஸ் பிரேக்கர் இருக்குது சரிங்களா. இந்த 10 ஆம்ஸ் பிரேக்கர் மாற்றினாவே சரியாக போயிடும் அப்படிங்கிறது ஒரு தோணுச்சு. திரும்ப என்ன பண்ணால் அந்த பிரேக்கரை கழட்டிட்டு வேறு பிரேக்கர் மாற்றிடும். அவ்வளோதான் அதில் ஒரு பெரிய விஷயமே. இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த வீடியோ காட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் ஓடிட்டு தான் இருக்குது. நான் எதுவும் இதில் கட்டலை. அந்த கரெக்டாக பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் இந்த ஸ்டார்ட் ஆன திரும்ப வீடியோ ஸ்டார்ட் ஆனது ஓடி இருக்கும். கரெக்டாக 2 நிமிஷத்தில் வந்து அந்த பிரேக்கர் விழுந்துடும் சரிங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, முதல்ல வந்து மோட்டரை கழட்டுறதை விட நமக்கு மோட்டரில் வந்து சுவிட்சு போட்ட உடனே வந்து மோட்ரு இது சாட்ரு விழுந்தால் மட்டும்தான் நம்ம மோட்டர்கிட்ட கிட்ட போகணும் சரிங்களா. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுலேயும் சரியாக டவுட் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சாட்ரை நிற்கல அப்படிங்கிற 3 மோட்ரு ஒயரும் கழட்டிட்டு வெறும் சாட்ரை ரன் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. வெறும் சாட்ரை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது வந்து யாரை கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அவங்களுக்கு வேலை தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்கன்னு தெரியல. பட் நம்மளை கூப்பிடக்குள்ள நான் அப்படி செக் பண்ணேன். அதேமாதிரி நீங்கள் வந்து இப்படி ஒரு மோட்ரு போயிடுச்சு, இது போல் சாட்ரை நிற்கல அப்படிங்குள்ள ஃபஸ்ட்டு மோட்டரை இழுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து நிறைய ரிஸ்க் பிடிச்ச வேலை. இப்போ 2 நிமிஷத்தில் பாருங்கள், அது ஆஃப் ஆகிடுச்சு. திரும்ப அதுதான் ஃபால்ட்டு, வேறு எதுவும் அதில் ஃபால்ட்டு கிடையாது சரிங்களா. அந்த பிரேக்கர் தான் ஃபால்ட்டு. பிரேக்கர் நான் மாற்றினா திரும்ப சரியாயிடுச்சு. நான் புது பிரேக்கர் மாற்றினது வீடியோ உங்களுக்கு போடுறேன், காட்டுறேன். ஃபஸ்ட்டு அந்த 3 ஒயரையும் கழட்டிட்டு நீங்கள் மோட்டரை வந்து ரன் பண்ணி அந்த வெறும் சாட்டரை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன ஃபால்ட்டு வருது, ஏது ஃபால்ட்டு வருதுன்னு. ஓகேங்களா. இப்போ இதுமாரி இன்னொரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு இன்னொரு சாட்டரில், அதை அப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். பாருங்கள், இப்போ அதில் அந்த பேக் சைடு கழட்டி அந்த 2 பக்கம் அந்த இதுக்கு வந்து பிரேக்கருக்கு வந்து 2 பக்கம் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிருப்பாங்க. அதை கழட்டிட்டு இருந்தமாரி ஒயர் எப்பயும் இருந்தமாரி நீங்கள் வீட்டில் நீங்களே யார் வேணால் அதை பண்ணிக்கலாம் சரிங்களா. கண்டென்சரும் அதே போல் நீங்களும் மாற்றிக்கலாம். இதுக்கெல்லாம் ஆள் கோப்பணும் அப்படிலாம் கிடையாது. கண்டென்சர் ஒயரும் வந்து 2 ஒயர் எங்கே கழட்டுறீங்களோ திரும்ப அதே ஒயரை எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்தீங்கன்னா அவங்க கடையிலே செக் பண்ணி சொல்லுவாங்க, அந்த கண்டென்சர் நல்லா இருக்கா போயிடுச்சான்னு. பாருங்கள், இப்போ இந்த பிரேக்கர் தான் நான் மாற்றினேன். 16 ஆம்ஸ் பிரேக்கர் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இது 10 ஆம்ஸ். இது பழசு கழட்டி மாட்டிட்டேன். அது ஏன்னா வீடியோ எடுக்கக்குள்ள ஆள் கிடையாது, நான் மட்டும் தனியாக வேலை செஞ்சதுனால அது நானே அப்புறம் மாட்டிட்டு தான் வீடியோ எடுத்தேன். அங்கே ஒரு 16 ஆம்ஸ் போட்டிருக்கேன் சரிங்களா. இது 10 ஆம்ஸ். இது வந்து போட்டதை இப்போ போட்டு அது போட்ட பிறகு கரெக்டாக மோட்ரு ஓடிட்டுருக்கு. இன்ன வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் வரல. கிட்டத்தட்ட இப்போ 1 வீக் ஆச்சு நான் மாற்றின பிறகு. இன்ன வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் ஆகலை பாருங்கள். அதே போல் கரண்ட் வந்து 220 இருக்குது, வோல்டேஜ் 220 இருக்குது. இப்போ போட்டேன் திரும்ப அதே போல் வந்து 10 ஆம்ஸ் கரெக்டாக எடுத்துகிட்டு. இது பொறுத்தளவுக்கு நார்மல் 10 ஆம்ஸ். அதே போல் வந்து நம்ம மோட்டர் ஃபால்ட்டுனா 10 ஆம்ஸ் எடுக்காது, இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கும் சரிங்களா. 0வில் கூட காட்டும், இல்லை பாதியில் 8 5 ஆம்ஸ் இந்தமாரி புஷ் பிடிச்சிருந்தா அதுன்னு ஒரு இதுதான் அந்த ஆம்ஸோட இது காட்டுறது சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ கரெக்டாக ஓடிட்டுருக்கு மோட்ரு, எந்த ஃபால்ட்டில். கிட்டத்தட்ட இதுவும் ஒரு 2 நிமிஷம் வீடியோ எடுத்து தான் இருக்கேன். ஏன்னா வச்சுக்கலாம், திரும்ப ஆஃப் ஆகுதா இல்லையான்னு சொல்கிறதுக்கும் 2 நிமிஷம் வீடியோ எடுத்திருக்கேன். இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான். பட் அவங்க இதுக்கு ஒரு 1000 ரூபா அவங்க ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து மோட்டரை இறக்கி ஏற்றி திரும்ப அந்த மோட்டரை கழட்டி அது புஷ் ஏதாவது பிடிச்சிருக்கா என்னென்னு போயிட்டு அதெல்லாம் செக் பண்ணி அதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஒரு 1000 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க அவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு இதுவுமே பண்ண கிடையாது. வந்தோம், அந்த இதை பார்த்தோம், செக் பண்ணோம். கண்டென்சர் ஃபஸ்ட்டு செக் பண்ணோம், கண்டென்சர் நல்லா இருந்துச்சு. அப்புறம் திரும்ப இந்த 3 ஒயரை கழட்டிட்டு வெறும் சாட்டரை மட்டும் ரன் பண்ணால் சாட்டர் வந்து ரெடி ஆகலை. அதாவது எந்த 3 ஒயர் நான் சொல்கிறேன் நீங்கள் தான் யோசிக்காதீங்க. மோட்ரு வரும், மோட்ரு ஒயர் 3 ஒயரை கழட்டிட்டு நீங்கள் வெறும் சாட்டரை ரன் பண்ணினாவே உங்களுக்கு தெரிஞ்சு போகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மோட்டரில் கை வைக்க போகணும் சரிங்களா. எப்பவுமே ஸ்டார்டிங் எடுத்த உடனே போய்ட்டு மோட்டரில் கை வச்சிடாதீங்க. ஐயோ சாட்டர் ஒர்க் ஆகலையா அப்படின்னு சொல்லி மோட்டரில் போய்ட்டு எப்பவுமே கழட்டி பார்க்கக்கூடாது. முதல்ல மோட்டர் ஒயர் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணி வெறும் சாட்டரை ரன் பண்ணி பாருங்கள். அது எப்படி ஒர்க் ஆகுதா, கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் மோட்டர்கிட்ட போகணும். மோட்டர்கிட்ட போனாலும் மோட்டரை வந்து பிரிக்க தேவையில்ல, நேராக ஒயரை செக் பண்ணுங்கள். ஒயரில் ஏதாவது ஸ்டார்டேஜ் இருந்தாலும் அந்தமாரி ஆகும். இதுதான் மெயின். இன்னொரு மோட்டரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு புது மோட்டர் இறக்கியிருக்காங்க. அந்த சாட்டரை இதே கண்டிஷன் தான், சாட்டர் ஒர்க் ஆகலை. என்னடா ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. கூப்பிட்டுருந்தாங்க, போய் செக் பண்ணி பார்க்கல. இதே மெத்தடில் வந்து அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஆம்ஸ் 16 ஆம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் சாட்டர் ஒர்க் ஆகலை. அவங்க அந்த புதுசாக ஒயர் சீவி புதுசாக அங்கே ஜாயிண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு சிலிவை ஒன்று கொடுத்துருக்காங்க.
அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா ஒயரும் கொடுத்து அந்த சிலிவில் தான் வந்து நெட்டு டைட் பண்ணியிருக்காங்க. ஒயர் அதில் கனெக்ஷன் ஆகலை. ஒயர் கனெக்ஷன் ஆகலோடனே அவங்களுக்கு சாட்ரு வீல. அதுக்கும் ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு அதுக்கு ஒரு ரூ. 500 அவங்க செலவு பண்ணாங்க. இதெல்லாம் வந்து எங்கள் ரிலேட்டிவ்ங்கிறதுலாம் நான் வந்து போய் சரியாக கவனிக்கல. நமக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கனால அதை போய் கவனிக்கலங்கிறதுக்கோசரம் இன்னும் வேறு லோக்கலில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை கூப்பிட்டு பார்க்கக்குள்ள அந்தமாரி நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு சின்ன மெத்தட்லாம் வந்து நீங்களே வீட்டில் இருந்தே பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இதுக்கு தான் நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். ஏன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்களே பண்ணலாம் அப்படிங்கிறத. இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் எதை பண்ணாலும் மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். மெயின் கரண்ட் இருக்குள்ளே எதுவும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியாத வரைக்கும் மெயினை ஆஃப் நானே செய்யக்குள்ள மெயினை ஆஃப் பண்ணிட்டு தான் செய்கிறேன். ஏன்னா எச்சரிக்கையாக கரண்ட் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக வேலை செய்யுங்க. எலக்ட்ரிஷியனாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே வீட்டில் இருக்க ஆட்களே செஞ்சாலும் சரி தான். சரிங்களா? இது செய்கிறது ஒன்றும் கம்பல்சரி கிடையாது. கரெக்டாக பார்த்து செஞ்சீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன். நன்றி, வணக்கம்.